ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 16 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து முத்து வந்து மீனாக்கு கால் பண்றாரு. அதே மாரி இங்க அருண் வந்து சீதாக்கு கால் பண்ணி இந்த மாரி சத்யா வந்து சேஃபா வந்து இது காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொன்னோனே, இப்போ இங்க அருண் வந்து சீதா கிட்ட என்ன சொல்றாருன்னா, நானும் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆளெல்லாம் அனுப்பியிருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடியே உங்க மாமா போய் உங்க தம்பிய வந்து காப்பாத்திட்டாரு. ஆனா அவர் சும்மா சொல்லக்கூடாது. இந்த மாரி ஒய்ஃப் ரிலேஷன்ல ஒருத்தவங்க வந்து இந்த மாரி போய் காப்பாத்தணும்னா, அவர் வந்து உண்மைக்குமே ரொம்ப நல்லவரா தான் இருப்பாருன்னோனே, இப்ப சீதா என்ன சொல்றாங்கன்னா, ஆமா எங்க அப்பா இல்லாத இடத்த அவர் தான் எங்களுக்கு ஃபில் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா, அவரு கொஞ்சம் முன்கோபம் மட்டும் ஜாஸ்தி. மத்தபடி அவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாரி இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இங்க மீனா கிட்ட சொன்னோனே, மீனா சத்யா கிட்ட பேசிட்டு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு சொல்லுவோம்னு சொல்லிட்டு முத்து வந்து கூட்டிட்டு போயிடுறாரு. இப்ப சீதா உள்ள வராங்க. அப்போ மீனா வந்து விஷயத்த சொன்னோனே, எனக்கு தான் தெரியுமே அப்படின்னோனே, போலீஸ் கூட வந்திருக்காண்டின்னோனே, அதுவும் எனக்கு தெரியுமேன்னோனே, இப்ப மீனா அப்படியே பார்க்குறாங்க. அப்புறமா அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி உனக்கு ஒரு நல்ல இது கிடைச்ச மாரி சீதாவுக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் அப்படின்னோனே, அத சீதாவே கூட்டிட்டு வந்துருவாம்மா அப்படின்னு மீனா சொன்னோனே, என்னடி சொல்ற அப்படின்னோனே, அக்கா சும்மா சொல்றாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சீதா சமாளிக்கிறாங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, விஜய் கிட்ட கொண்டு வந்து ரோஹிணி வந்து இந்த மாரி இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு ஆர்டர் இருந்துச்சு. நான் அப்பயே பண்ணிட்டு வந்தேன் ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 20,000 குடுக்குறாங்க. இப்ப விஜய் வந்து என்ன பார்த்தா எப்படி தெரியுது? பணத்த பார்த்தோனே வாங்கிருவேன். நான் என்ன பார்த்தா பணப்பை மாரி தெரியுதா? அப்படி சொல்லி திட்டுறாங்க. வீட்ல வந்து ரவி, ஸ்ருதி இருக்கிறாங்க. மீனா மட்டும் இல்ல. மத்தபடி எல்லாருமே இருக்காங்க. அப்போனே மனோஜ் வந்து ஏம்மா அவளா விருப்பப்பட்டு தானே தர்றா. நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னோனே, நீ சொல்றனால நான் வாங்கிக்கிறேன்டா அப்படி சொல்லிட்டு அந்த காச வாங்கி எண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, "உனக்கு அந்த காசு வேண்டான்னா, நீ ஏன் வாங்குற?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட கேட்குறாங்க. இப்போ ஸ்ருதியும் வந்து அதே மாரி கேட்குறாங்க. அப்போனே சாரி முத்து சும்மா இல்லாம, "அப்பா கேட்கறது கரெக்ட் தானே, அதுக்கு பதில் சொல்லுங்க." அப்படின்னோனே, ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க சும்மா இருங்க. நம்ம அவங்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணுவோம். கடைசியில அவங்க ஆன்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்மள கவுத்து விட்டுருவாங்கன்னோனே, ஆமா பார்லரம்மா நீ சொல்றதும் கரெக்ட் தான்." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே, மீனா வந்து எல்லாருக்கும் சாக்லேட் குடுக்குறாங்க. இந்த மாரி அவங்க தம்பிக்கு லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. டெஸ்ட் எழுதிட்டான்னு சொல்லிட்டு சாக்லேட் குடுக்குறாங்க. இப்ப விஜய் கிட்ட குடுக்கும்போது, விஜய் எனக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க. அப்போனே முத்து என்ன சொல்றாருன்னா, அவங்களே ரூ. 20,000 காசு வச்சிருக்காங்களே, உன் ரூ. 2 சாக்லேட்டே வாங்க போறாங்க அப்படி சொல்லி கிண்டல் பண்றாரு. அதுக்கப்புறமா நைட் என்ன ஆகுதுன்னா, முத்து கிட்ட வந்து மீனா கேட்குறாங்க. அந்த காசு எப்படிங்க அப்படின்னோனே, இந்த மாரி ரோகிணி தான் குடுத்தாங்க விஷயத்த. முத்து சொல்றாரு. அப்புறமா இது சீதா கிட்ட கேளு அது யாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்க வந்து சீதா அவங்க அம்மாவ கூட்டிட்டு அருண் வீட்டுக்கு போய் அவங்க வீட்ல போய் இந்த மாரி தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்போ உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம். நான் வந்து லொகேஷன் மட்டும் தான் குடுத்தேன். ஆனா அங்க போய் காப்பாத்துனது எல்லாமே உங்க மாமா தான்" அப்படின்னோனே, "நீங்க லொகேஷன் தராட்டி அது பண்ண முடியாதுல்ல" அப்படிங்கிற மாரி சீதா சொல்லிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, முத்து வந்து அண்ணாமலை கிட்ட வந்து கேட்கிறாரு. இந்த மாரி ஒரு ஆர்டர் வந்திருக்கு மீனாக்கு. அதுக்கு ரூ. 2,00,000 அட்வான்ஸ் குடுக்கணுமான்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா, அவன் என்ன சொல்ல வர்றான்னு தெரியுதா? இந்த வீட்டு பத்திரத்த வச்ச இடத்துல மேற்கொண்டு ரூ. 2,00,000 வாங்கி தாங்கன்னு கேட்குறான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.